என்னாச்சு? ஷாலினி, அம்மா, ஐயோ ஷாலினி, அம்மாடி ஷாலினி, ஷாலினி, ஐயோ என்னாச்சு? ஷாலினி, ஐயோ நல்லா தானே இருந்த. அம்மா ஷாலினி, ஷாலினி, அம்மா என்னாச்சு? தரத பாரு, என்னாச்சு உனக்கு? ஐயோ பேசுமா ஷாலினி? கண்ணு திறந்து, கண்ணு திறந்து பாரு ஷாலினி, கண்ணு திற ஷாலினி, கண்ணு திறந்து பாரு ஷாலினி, ஷாலினி என்னாச்சு? ஷாலினி, ஐயோ ஷாலினி எழுந்திரு ஷாலினி, ஐயோ ஷாலினி எழுந்திரு. ஏய் ஷாலினி, என்னாச்சு? ஷாலினி என்னாச்சு? ஷாலினி நீ கையில உடனே ஃபோன் பண்ணு. சரிமா ஷாலினி, என்னாச்சு? அம்மா ஷாலினி, ஷாலினி கண்ணு திறந்து பாரு ஷாலினி, என்னாச்சு உனக்கு? ஐயோ ஷாலினி, என்னாச்சு ஷாலினி? ஓ என்னாச்சு தெரியலையே. அண்ணி, நாம எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டோம். சொன்னதெல்லாம் வாங்கி வச்சுக்கேன். சரி ஓகே பாரு. தேவி கூப்பிடுறா. அத்தை தான் கால் பண்ண சொல்லிருப்பாங்க. ஏதாவது வேணுமான்னு கேளு. ஓகே. ஹலோ தேவி சொல்லு. அக்கா சொல்லு. அக்கா எங்கக்கா இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? அக்கா ஷாலினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ ஏய் என்னாச்சு? என்ன சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? தெரியலக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி நீ பதட்டப்படாத. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. வாங்கக்கா. நான் வரேன் சரியா? சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. என்னாச்சு? எனக்கு இல்ல ஷாலினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம். அதான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. ஷாலினி, 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 தேவி என்னாச்சு? கையில கிட்ட பேசுனியா? ஷாலினி என்னாச்சு? ஷாலினி, ஷாலினி பாரு. ஷாலினி என்னாச்சு? ஷாலினி நல்லா இருந்தா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன தேவி ஃபோன் பண்ணியா? நம்மள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கமா? ஷாலினி, ஐயோ எனக்கு பயமா இருக்கு தேவி. நீங்க பாரு ஷாலினி. ஷாலினி கண்ணு திறந்து பாரு, என்னாச்சு? ஷாலினி, அம்மா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுமா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆனந்தி தூக்கு சீக்கிரம். ஷாலினி, 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 ஷாலினி. ஐயோ பாத்து. ஷாலினி, அம்மாடி. அம்மா நானும் தேவி ஹோட்டல்ல வந்துறேன், நீ முன்னாடி போ. சரி சரி ஷாலினி. அம்மாடி ஷாலினி பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஷாலினி, ஷாலினி சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, பயப்படாத. என்னாச்சு ஆனந்த ஷாலினிக்கு? தெரியலையே. ஐயோ நீ அழாத தேவி, அழாத. ஷாலினி, ஐயோ என்னாச்சோ? ஷாலினி, ஐயோ ஷாலினி கண்ணை தொற. ஷாலினி, என்ன என்னாச்சு?
என்னன்னே தெரியல, திடீர்னு வாயில இருந்து நுர வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. ஓகே ஓகே எனக்கு பதட்டப்படாதீங்க. என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இருங்க நான் பாக்குறேன். ஷாலினி கொஞ்சம் பாருங்க. நான் செக் பண்ணி சொல்றேன். ஷாலினி, என்னாச்சு டாக்டர்? எதுவும் ஆயிடாதுல்ல? டாக்டர் இருங்கம்மா, உடனே எதுவும் சொல்ல முடியாது. செக் பண்ணி பார்த்து தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். அம்மா இவங்க யார் உங்களுக்கு? ஷாலினி என்னோட மருமக தான். ஆனா எனக்கு பொண்ணு மாதிரி. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சரி சரி அழாதீங்க, நான் என்னன்னு பாக்குறேன். நர்ஸ், இவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. ஷாலினி ஷாலினி, ஷாலினி ஷாலினி, பாத்து. ஐயோ ஷாலினி. ஐயோ, தேவி தேவி அழாத தேவி, ஒன்னும் ஆகாது ஷாலினிக்கு. ப்ளீஸ் அழாத மா, அழாதம்மா. ஷாலினிக்கு ஒன்னும் ஆகாது. கடவுளே, எப்படியாவது ஷாலினியை நீ காப்பாத்து. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மேடம், இங்க ஷாலினின்னு ஒருத்தங்க எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க மேடம். ஓகே தேங்க்ஸ். வாங்க. மா, அக்கா அத்தை கையல், கையல், என்னம்மா ஷாலினி எப்படி இருக்கா? டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல கையல், உள்ள பாத்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயமா சரி இருக்கு. சரி சரி, பயப்படாத. எப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு பாத்தியா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ அம்மாவுக்கு நம்ம என்னம்மா பதில் சொல்றது? அம்மா, ஏற்கனவே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நாம தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஷாலினிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க. அம்மா நீ இப்படி ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற சொல்லு? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. அத்தை என்னாச்சு? நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது ஷாலினி நல்லா தானே இருந்தா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல மாப்பிள்ள. விக்னேஷ் மாப்பிள்ள தேவிக்காக பிரியாணி அனுப்பி இருந்தாரு. அத ஒரு டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனான். அத சாப்பிட சொல்லி நான் தான் தேவி கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வேலை பார்க்க போயிட்டேன். ரூம்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தம்.